வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கும்போல லஞ்சுக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், வெண்பொங்கல், கத்திரிக்காய் சாம்பார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக மேகி நூடுல்ஸ். ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு விசில் நம்ம வேக வச்சா போதும். தேவையான அளவு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு விசில் நார்மல் பர்னரில் வச்சு எடுத்தால் போதும். ஸோ விசில் வந்ததும் நம்ம ப்ரெஷர் பேனை கீழே இறக்கி வச்சிடலாம். சில சமயம் அந்த ஆஃப் பண்ண அடுப்பு மேலே இருந்ததுன்னா அந்த ஹீட்டில் கூட சம்டைம்ஸ் ஓவர் குக் ஆகிடும். ஸோ இப்போ ஜம்போ பர்னர் டு நான் நார்மல் பர்னர் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இடையில மெயினான ஒர்க் பால் காய்ச்சி வச்சுட்டோன்னா பசங்க எந்திரிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொடுத்துடலாம். சைட் பை சைட் டீயும் போட்டுடலாம். லஞ்சுக்கு வெண்பொங்கல் தான் செய்கிறேன். அதுக்கு சீரக சம்பா ரைஸ் 3/4 உலக்கு, ரிமைனிங் 1/4 உலக்கு பாசிப்பருப்பு. சீரக சம்பா ரைஸ்க்கு பதிலாக கடையில் ரா ரைஸ்னு விற்கும். இப்போல்லாம் பொங்கல் ரைஸ்னே தனியாக விற்கிறாங்க. வாஷ் பண்ண அரிசியை லேசாக சிம்மில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணின்ற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறமா காய்ச்சின பாலும் சேர்க்க போகிறேன். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. 2 உலக்குக்கு பதிலாக 2.5 உலக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு அந்த டைம் பால் எவ்வளோ தேவைப்படுன்றதை பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் பேனையும் கீழே இறக்கி வச்சுட்டேன். ஸோ அந்த மீன் டைம் டீ போட்டுடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொதிக்கிற டீ தண்ணியில் பால் சேர்த்துட்டு சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டேன். ஏன்னா அது ஸ்லோவாக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் பெங்களூர் டொமேட்டோ, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக சீரகத்தூள். பருப்போடு 2 பூண்டு தட்டி போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா கட் பண்ணி போட்டாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோன்னா குக் ஆகிறப்போ அந்த பருப்பு வெளியே பொங்கி வராமல் இருக்கும். இப்போ இதையுமே ஒரு 3-4 விசில்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீன் டைம் டீ ரெடி ஆகிடுச்சு. நான் ப்ரெஷர் பேனை வேறு ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டேன். ஸோ இந்த ஆங்கிளில் வச்சு எடுக்கும் போது தான் ஃபுல் ரெசிபீஸுமே கவர் பண்ண முடியும். சேப்பங்கிழங்கும் ஸ்டீம் அடங்கிருச்சு. கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நைஃப் வச்சு லேசாக போக் பண்ணால் நமக்கு அந்த பதம் நல்லா தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 டைம்ஸ் குக் பண்ணி பழகினாலே எந்த அளவுக்கு விசில் வைக்கணும் அப்படின்றலாம் ஒரு ஐடியா கிடச்சிரும். கை தாங்குற அளவுக்கு சூடு இருந்ததுன்னா கையோடு நம்ம கிழங்கோட தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃபேன் கடியில் வச்சு கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட தோல் உரிச்சிட்டு ரவுண்ட் ஸ்லைஸை கட் பண்ணிக்கலாம். கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரிஃபைன்ட் ஆயிலில் 2 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு குயிக்காக ஒரு ஃபாஸ்ட் மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த சேர்த்த பவுடர்ஸ் கருகாமல் இருக்கணும். அந்த டைமில் கட் பண்ண கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சேர்த்து சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சேர்த்த பவுடர்ஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஃபஸ்ட்டு பவுடர்லாம் கருகிரும். கிழங்கு உள்ளே வேகாது அந்தளவுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், 2 பூண்டு தட்டி போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா ரைஸ் ஐட்டம்ஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்கு நெய்க்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், லாஸ்ட்டாக கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரைஸோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக இஞ்சி அதையும் சேர்த்து வதக்கி சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாதம் நல்லா குழைவாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் முழுசாக இருந்தாலும் பரவாயில்லன்றது நம்மளோட சாய்ஸ். ஸோ இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் காய்ச்சின பால் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போயும் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். பட் சூடாக சாப்பிடும் போது அந்த டெக்ஸ்சரும் அந்த டேஸ்ட்டும் சேர்ந்து இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ லஞ்சுக்கு நான் பேக் பண்ணும்போது சாம்பாரோட நல்லா மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்து விட்டுருக்கேன் பசங்களுக்கு.
பருப்பும் வேக வச்சது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கரண்டியால் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நமக்கு திக்னஸ்க்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ பொங்கல்ன்றதுனால சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு தெரியல. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா பொங்கலில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ண கத்திரிக்காவை நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக கேரட் சேர்த்துக்கலாம். என்ன காய் பிடிக்குமோ நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு விசில் நம்ம வச்செடுத்தா போதும். கத்திரிக்காய் குக் ஆகிடும். டைம் இருந்ததுன்னா ஓப்பன் கடாயில் கூட பண்ணிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, வெந்தயம், சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிடலாம். ஒரு சிலர் பொங்கலுக்கு துவரப்பருப்பு சாம்பார் வைப்பாங்க, பாசிப்பருப்பு சாம்பார் நல்லாயிருக்கும். ஸோ அவங்கவுங்க சாய்ஸ் அண்ட் டேஸ்ட்டை பொறுத்து. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகி நூடுல்ஸ் நல்லா க்ரஷ் பண்ணிட்டோன்னா வர்ணிகா ஸ்கூலில் சாப்பிட்றப்ப கொஞ்சம் குயிக்காக சாப்பிட முடியும். இப்போ பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயிலிங் டைமில் நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. பாப்பாவுக்கு மட்டும் லேஸாக ஒரு சூப் டைப்பில் எடுத்து பேக் பண்ணிட்டேன் அவளுக்கு. ஸோ தட் ஸ்கூலில் சாப்பிட்றப்போ அந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சூப் டைப்பில் இருந்ததுன்னா சீக்கிரம் சாப்பிட முடியும். So this is my simple lunch combo. Hope you like my video. Thank you and happy food.